Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு எம்மியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பன்னீர் கீர் அல்லது பன்னீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட சேனலில் ரொம்ப நல்லா ஸ்வீட் ரெசிபி எதுவும் அப்லோட் பண்ணலை. இன்றைக்கி இந்த ரெசிபி பார்க்கலாம். இந்த பன்னீர் பாயாசத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் இல்லாத பால்கோவாவை நம்ம பாலில் துருவி சேர்த்து கொஞ்சம் சுகர் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற பாயசத்தை விட இந்த பாயசம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த பாயசம் பண்ணுறதுக்காக ஒரு 300 ml அளவு திக்கான பால் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். பொங்கின பின்னாடி நம்ம அடுத்தடுத்து என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ரொம்ப சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் க்ரீம் மில்க் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேம் நல்லா லோ பண்ணிவிட்டு அதில் 3 ஏலக்காயை பவுடர் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து முந்திரி பாதாம் பருப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் போட்டுக்கலாம். 10 முந்திரி பருப்பு 10 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி அதில் போட்டாச்சு. அடுத்து ஒரு சின்ன கப்பில் 3/4 கப் அளவு சுகர் எடுத்தேன். அதில் 1/2 கப் சுகர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்பு பத்தலை அப்படின்னா பார்த்து அதுக்கடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா திகட்டும். கொஞ்சம் நட்ஸை ஃபைனலாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஃபைனலாக நம்ம கார்னிஷிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர், நட்ஸு, ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் நல்லா கரைஞ்சி பால் கொஞ்சம் திக்காகும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பாலை காய்ச்சணும். இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லை அப்படின்னா சேர்க்க தேவையில்லை. ஒரு லைட் எல்லோ கலர் அந்த பாயசத்துக்கு கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணேன். இந்த குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பால் நல்லா கொதிக்குது. அதோட திக்னஸ் பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது முன்னாடி விட. இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி நம்ம ஒரு 3/4 கப் அளவு பன்னீரை துருவி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துடலாம். பன்னீர் ஆட் பண்ண பின்னாடி இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. அல்லது நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்களோ அதுக்கு முன்னாடி எடுத்தால் போதும். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கடுத்து சாப்பிடும் பொழுது நல்லா குளிர்ச்சியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் கீர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.